GTN அகாடமி வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் GTN அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள். வெர்சஸ்ல பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு இருக்குன்றீங்களா? 2026 தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலினாகத்தான் தமிழகத்தில் நிலைப்பாடு எடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக ஒரு கார்பரேட் சக்தியாக மாறிவிட்டது. அதைத்தானே சீமானு சொல்ற. கார்பரேட் இருந்து கார்பரேட் ஆயிட்டாங்களே. ஆக மொத்தம் இந்த கார்பரேட் கல்ச்சர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்துட்டாலே முடிஞ்சது கதை. திராவிடம் என்பதை அவங்க மூழ்கிட்டாங்க. கார்பரேட் ஆயிட்டாங்க. என்னங்க, இட்ஸ் நாட் an easy joke சார். மகாராஷ்டிரால 288ல 107 வருதுன்னா சாதாரண இல்லைங்க சார். அதையெல்லாம் தொகுத்து வடுத்து கொடுத்த நரேந்திர மோடி தமிழகத்திலும் அந்த பிம்பம் வரும் என்பதுதான் எங்களுக்கு. 2019 ராகுல் காந்தி ஃப்ரண்ட்ல நிற்க வச்சார் பிரதம மினிஸ்டர். என்னாச்சு? வட இந்திய அரசியலை திராவிட முன்னேற்ற கழக தலைமை மு.க. ஸ்டாலினுக்கு கனிமொழி, ராஜா, TR பாலு போன்றவர்கள் சரியாக எடுத்து உரைப்பது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசுற அந்த ஒரு விஷயம், அது தற்போது கையில் எடுக்கப்பட்டிருப்பது பாஜக கொடுத்த அஜெண்டா சீமானுக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அது அப்படிதான் எடுத்துக்கிறதா? உதயநிதியுடைய உதயம் தான் திமுக குழப்பத்தை உண்டாக்கியது, திமுக தோழமை கட்சியிலும் உண்டாக்கியது. அதுதான் திராவிடம் மங்குகிறது என்று சொன்னேன். அதைத்தான் சீமான் புரிந்து கொண்டு விட்டார். பெரியாரை தாக்குவதன் மூலமாக இந்த பக்கத்தை உதயநிதி வருது, இந்த பக்கத்தை பெரியாரை தாக்குவது பண்ண இது நடுவில் இடுக்கின் மாட்டினது நடுவில் கீழே விழுது திராவிடம். அதான் நான் சொல்றேன், இப்போ பெரியார் மீதான இந்த பேச்சுக்கள் திமுக மீதான வெறுப்புகளோடு சம்பந்தப்படுகிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். ரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு முன்னாடி ஈவி ராமசுவாமி சிலை இருப்பதை நான் அகற்றி விடுவோம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்பதை அவர்தான் விதையிட்டார் அண்ணாமலை. பெரியார் சென்ட்ரிக்கா இல்லை, திராவிடம் மங்குகிறது என்ற சென்ட்ரிக்காகத்தான் மாறிவிட்டது. அதற்கு உறுதுணையாக போனது உதயநிதியுடைய உதயம். இதுல இப்ப பாஜகக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்க சார், தமிழக பாஜகக்குள்ள? ஏன்னா தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன் இவர்கள் எல்லாம் பட்டியலில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இது எல்லாமே கூட்டணி, அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிற மையப்புள்ளியை சுத்தி தான் நடக்குது தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பார்வையில இருக்கு இல்லையா? இதுல உங்களுடைய பார்வை என்ன இருக்கிறது? டெல்லியில என்ன பேசிக்கிறாங்க? 2026 தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலினாகத்தான் தமிழகத்தில் நிலைப்பாடு எடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கோபிநாத், நான் தவறாக இருக்கலாம். தவறாக இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன். ஆஃப்டர் 2026 ஜூலை வெர்சஸ்ல பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு இருக்குன்றீங்களா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால், அந்த ஆக்கிரமிப்பை பார்த்தால், தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை வட இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்து பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய ஒரு கம்பீர ராஜபாட்டை நடை தமிழகத்திலும் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கடந்த 2-3 வருடங்களாகவே நரேந்திர மோடியினுடைய எதிர்ப்பு வினைகள் எல்லாம் தமிழகத்தில் சாதகமாகி வருகிறது. அதற்கு என் மண் என் மக்கள் நடைபயணம் அண்ணாமலை மூலமாக மாற்றி அமைத்தது. மற்றும் நரேந்திர மோடி மீது இருந்த கோபம், திமுகவினர் கருப்பு கொடி காண்பிப்பார்கள் என்று அச்சம் இருந்து அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் வெள்ளை கொடி காமிச்சு சரணாகதி அடைஞ்சிட்டாங்களே சார் திமுக மோடி கிட்டக. சரணாகதி டோட்டல் சரண்டர். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி சொல்றாரு. காங்கிரஸுக்கு ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருந்தது. திமுக ஒரு கார்பரேட் சக்தியாக மாறிவிட்டது. அதைத்தானே சீமானு சொல்ற. கார்பரேட் இருந்து கார்பரேட் ஆயிட்டாங்களே. ஆக மொத்தம் இந்த கார்பரேட் கல்ச்சர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்துட்டாலே முடிஞ்சது கதை. எப்ப ரட்டன் டாட்டாவோட கனிமொழியும் ஏர் இந்தியாவோட தயாநிதி மாறனும் சண்டை போட ஆரம்பிச்சாங்களோ, அந்த பாலிசியிலிருந்து யூ டிவியேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி மெயின் பாலிசி இல்லைங்களா? அந்த திராவிடம் ஏர் இந்தியா வந்தபோது என்ன ஆச்சு? ஏர் திராவிடம் ஆயிடுச்சா? கனிமொழி ரத்தன் டாட்டாவோட பேசிட்டு அவ அம்மாவோட போன் பண்ணி 2G ஸ்கேம்ல நீராடாடிய டேப்ல கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் பொதுமக்கள் மறந்துட்டாங்களா? ஆக மொத்தம் திராவிடம் மங்க ஆரம்பித்து விட்டது திமுகவினுடைய கொலையினாலே. திராவிடம் என்பதை அவங்க மூழ்கிட்டாங்க. கார்பரேட் ஆயிட்டாங்க.
இல்ல இப்போ சிச்சுவேஷன்ஸ் அப்படி போயிட்டு இருக்குன்னா அதை சாதகமாக்கிக்கிற இடத்துல இருக்கிற பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்க திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைத்தால் நம்மளால் வளர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பாஜக தன்னுடைய தலைமையிலேயே கூட்டணி அமைச்சு ஃபுல் ஃபிளெஜ்டா இங்க களத்தை சந்திக்கணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருக்குதா அண்ணாமலை தலைமையில் இருந்தா அது வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்றது? வளர்ச்சி கண்டிப்பா கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். நான் ஒரு திமுகவை பாராட்ட வேண்டும். திமுகவை ஒரு கேள்விக்குறி ஆக்கினாலும் ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றால் திமுக டெபாசிட் இழந்தது. 2 வருடங்களில் அவர்கள் தமிழக ஆட்சிக்கு வந்தார்கள். ஆக மொத்தம் டெபாசிட் லூஸ் பண்றதோ வருதோ, ஆக மொத்தம் பாஜக வருதோ தோக்குறதோ நிக்கிறதோ உடையிறதோ ஓடுறதோ தெரியாதுங்க. பட் பாஜகவுடைய சித்தாந்தம் தமிழகத்தில் வேரூண்டி விட்டது. அதற்கு அண்ணாமலை செய்த தியாகம் பல. வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை மாற்றுவார்களா இருப்பார்களா என்பது பாஜக தலைமை முடிவு செய்ய வேண்டிய நிலைமை இருந்தாலும் என்னுடைய பாணியில் வட இந்தியாவில், ஒடிசாவில், மேற்கு வங்காளத்தில், உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், இந்த லேட்டஸ்ட் ஹரியானா, மகாராஷ்டிரா என்னங்க, இட்ஸ் நாட் an easy joke சார். மகாராஷ்டிரால 288 107 வருதுன்னா சாதாரண இல்லைங்க சார். அதையெல்லாம் தொகுத்து வடுத்து கொடுத்த நரேந்திர மோடி தமிழகத்திலும் அந்த பிம்பம் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கும் போது டெல்லி அரசியலை பேசியாக வேண்டும். டெல்லியில் ஆத்மி கட்சி தோற்று போனால் அது திமுகவிற்கு ஒரு மரண அடி. மீண்டும் பாஜக டெல்லியில் வந்தால் திமுகவிற்கு ஒரு மரண அடியாகத்தான் நான் காண்கிறேன். காரணம், 3வது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று தம்பட்டம் அடித்தாரே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்ப என்னாச்சு? 2019 ராகுல் காந்தி ஃப்ரண்ட்ல நிற்க வச்சார் பிரதம மினிஸ்டர். என்னாச்சு? வட இந்திய அரசியலை திராவிட முன்னேற்ற கழக தலைமை மு.க. ஸ்டாலினுக்கு கனிமொழி, ராஜா, டி.ஆர். பாலு போன்றவர்கள் சரியாக எடுத்து உரைப்பது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ டெல்லியில இப்போ பாஜகவினுடைய வெற்றி இங்க எதிர் விளைவுகளை, பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நான் அந்த இடத்துல கேட்கிறேன், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பை பெறவில்லையா? ஒரு பக்கம் அவர் மீது குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும் கூட அங்க மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் அவர் நிறைய விஷயங்கள் மேம்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மக்கள் மத்தியில போய் சேரலையா? சார் டெல்லி பொறுத்த மட்டும் சார், நான் டெல்லியில் 40 வருஷமா இருக்கேன் சார். 47 years, not 1 or 2. அந்த டெல்லி அரசியலை நேராக பார்த்தவன் நான். அப்பொழுது நான் 1975 நான் டெல்லிக்கு வந்தேன். இட்ஸ் மோர் தென் நியரிங் 50 years. நான் ஆக்டிவா ஜேர்னலிசத்துல வந்தது 1977, 78, 79. இத்தனை ஆண்டுகள் பயணம் எனக்கு ஒரு புரிதலை தந்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு புழுகு மூட்டை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பொய் சொல்லுபவர், ஒரு அனார்கிஸ்ட் தன்னைத்தானே சொல்லுபவர். ஒரு காலத்தில் ஹரியானாவில் இருந்து பாய்சன் கொடுத்தாங்க டெல்லிக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு பொய் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பொய் அது. அதுதான் ஒரு இணக்கமாக இருக்கும். அதுதான் அவருடைய பொய் அரசியல் ரொம்ப நாள் நீட்டிக்கு இருக்காதுங்க. சார், நான் நிறைவா ஒரு விஷயம் கேட்டுறேங்க சார். இப்போ பாஜக, அண்ணாமலை இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில இப்போ நீங்க திராவிடம் அப்படிங்கிறது மங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்வாக இப்போதைய காரணமாக இருப்பதாக சொல்லப்படுவது சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசுற அந்த ஒரு விஷயம். அது தற்போது கையில் எடுக்கப்பட்டிருப்பது பாஜக கொடுத்த அஜெண்டா சீமானுக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அது அப்படிதான் எடுத்துக்கிறதா, இல்ல தன்னுடைய ஒரு எதிர்ப்பாலதான் சீமான் இப்படி, ஒரு கோபத்தாலதான் சீமான் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரா? ஒரு புது காரணத்தை சொல்லட்டுமா கோபிநாத்? சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 6 மாதங்களாக நடந்த ஒரு நிகழ்வுக்குத்தான் சீமானுக்கு மீது கோபம் வந்துவிட்டது. தோழமை கட்சிகளும் விலக ஆரம்பித்ததும் அதற்குத்தான் காரணம். எத்தகைய செயல்பாடுகள் அது? உதயநிதியினுடைய உதயம். ஓகே. அந்த தோழமை கட்சிகள் எல்லாம் நான் ஐயா ஸ்டாலினுடன் நேராக பேசுவோம், காங்கிரசிற்கு 20 சீட்டு, இவங்களுக்கு 10 சீட்டு, வைகோக்கு 5 சீட்டு, சிபிஎம்க்கு 4 சீட்டு, எப்படிலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் தோழமை கட்சிகளுடைய உறவு ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு அவர் பேசிய பேச்சுக்கள் அவருடன் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் என்று அடித்தனை ஆணித்தனமாக போட்டது. இதெல்லாம் வைத்து பார்த்தால் கோபிநாத், உதயநிதியுடைய உதயம்தான் திமுகவின் குழப்பத்தை உண்டாக்கியது, திமுக தோழமை கட்சிகளும் உண்டாக்கியது. அதுதான் திராவிடம் மங்குகிறது என்று சொன்னேன். அதைத்தான் சீமான்
நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். பெரியாரை தாக்குவதன் மூலமாக இந்த பக்கத்தை உதயநிதி வருது, இந்த பக்கத்தை பெரியாரை தாக்குவது பண்ண, இது நடுவில் இடுக்கின் மாட்டிலிருந்து நடுவில் கீழே விழுறது திராவிடம் தான். இங்க பாஜகவுக்கு எதிராக இங்க திமுக முக்கியமாக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சித்தாந்தம் ரீதியாகவே. இன்னொரு சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தா தமிழ் தேசியம்னு இருக்கு. இப்போ சீமான் பெரியாரை விமர்சித்து பேசுறதுனால ஒரு பக்கம் திராவிடம் மங்குது சீமானால. அதே நேரம் சீமானனுடைய பின்புலத்தை எல்லாம் தோண்டி எடுக்கும் போது அவரு பிரபாகரனுடைய சந்திப்பு, அந்த புகைப்படம் என்பது போலி, இது மாதிரியான பல விஷயங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து வைக்கப்படும் பொழுது இங்க தமிழ் தேசியமும் அடிவாங்குது. பாஜக ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்குதோ? இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற ரெண்டு சித்தாந்தங்களையும் இல்ல பாஜகவுக்கு லாபமாகுதோ இது? அப்படி எடுத்துக்கிறதா? லாபமா இருக்கிறதோ இல்லையோ, திராவிடத்தில் மங்குவது சீமானுக்கும் லாபம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் லாபம். அதன் மூலமாக enemy is my good friend என்பதன் மூலமாக இருவரும் ஒன்று சேரலாமே தவிர, தமிழகத்தில் எங்க ஈவி ராமசாமி நாயக்கரை பேசாத இருந்த ஆளுங்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க சார்? சீமான் பேசினதுனால? அப்படி கிடையாது. உதயநிதி உதயம். அதனால தான் நாங்க திமுக அதனுடைய கோட்பாட்டிலிருந்து விலகி கார்பரேட் ஆனது. ஐயா கருணாநிதியுடைய சமயத்தில், ஐயா ஸ்டாலின் சமயத்தில் உதயநிதி உதயமாக இந்த ரெண்டு பேரலா வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக இறங்கதே தெரியுதுங்களா சார்? திமுக மீதான வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பெரியார் பக்கம் திரும்ப, பெரியாரே திமுக எதிராக இருந்தவர் தானே கோபிநாத். அதைத்தானே சீமான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட முதல்வர் அவர்கள் இதற்கு இப்போ சீமானுடைய கருத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். பெரியார இப்படி பேசுறத எதிராக பேசியிருக்கிற கருத்து சொல்லியிருக்கிறாரு. பெரியாரை ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், இப்போ பெரியார் மீதான இந்த பேச்சுக்கள் திமுக மீதான வெறுப்புகளோடு சம்பந்தப்படுகிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். திமுக பிம்பம் பெரியாரை பெரிதாகி விட்டதனால் அவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, பெரியாருக்கு எதிராக திமுக இருந்ததை வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார் சீமான். அதுதான் அங்க பெரியாருக்கு இருந்த ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டது. அதனுடைய மூல காரணமாகத்தானோ என்னமோ, அண்ணாமலை ஸ்ரீரங்கத்தில் பேசும்போது அந்த வீடியோவை நான் சமீபத்தில் கூட பார்த்தேன். ரங்கநாதர் சுவாமிக்கு கோவிலுக்கு முன்னாடி ஈவி ராமசாமி நாயக்கர் சிலை இருப்பதை நான் அகற்றி விடுவோம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்பதை அவர்தான் விதையிட்டார் அண்ணாமலை. போதாத தமிழ்நாடு தாய் பாடலை நாங்கள் எடுப்போம் என்றெல்லாம் சொன்னார். சோ ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் என்பது கடந்த ஒரு வருடங்களாகவே பெரியார் சென்ட்ரிக்கா இல்லை, திராவிடம் மங்குகிறது என்ற சென்ட்ரிக்காகத்தான் மாறிவிட்டது. அதற்கு உறுதுணையாக போனது உதயநிதியுடைய உதயம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் நான் மாறுபடலாம், என்னை நீங்க திட்டுங்க. பட் இருந்தாலும் இதுதான் யதார்த்தமாக முடியும். 2026 ஜூலையில் இதைத்தான் தாங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு பெரிய மாற்றத்தை, சித்தாந்த ரீதியிலான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றீங்க? கண்டிப்பாக. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்பாகவும் பேசலாம் சார். தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.